ரோகிணி சிந்தாமணியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, ரோகிணி இங்கெல்லாம் பேச வேண்டாம், அந்த முத்து ரொம்ப பொல்லாதவன், அவனுக்கு நீ இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்கிட்ட வந்து ஏதாவது பேசுவான் வைப்பான். அந்த மீனாவை பற்றியுமே தெரியும், ஏன் உன் மாமியார் மாஸ்டர் என்கிட்ட பேசதே விட்டுட்டாங்க. அதுபோக மனோஜுக்கு வேறு இடத்துல நல்ல பொண்ணு பார்த்துட்ருக்காங்க தெரியுமில்ல அப்படிங்கும்போது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என் மனோஜ் என்ன அந்தளவுக்கு விரும்புகிறான் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ தெரியல ரோகிணி, மனோஜுக்கு நல்ல வசதியான வீட்டில் பொண்ணை பார்க்கணும். எதுவும் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் மோகம் கூட உங்கள் வீட்டுக்கார்ட்ட தானே இருக்குது, உங்கள்கிட்ட நல்லா பேசுதில்ல, சொல்லுங்கள் சிந்தாமணி, என் பையன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓம் புருஷனே ஏன் அவங்களுக்கு மாப்பிள்ளையாக கேட்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு பயங்கரமாக ஏறுது. இங்கே பாருங்கள் ஆண்டி, என் மனோஜ் என்னை அந்தளவுக்கு விரும்புகிறாரு. எங்கள் ஆன்ட்டிக்கு வேணால் என்னை பிடிக்காமல் போகலாம், மனோஜ் என்னை விரும்பி கட்டிக்கிட்டவர், அப்படி எளிமையாக என்னை மறந்துட மாட்டார், என்னை அவர் அந்தளவுக்கு நேசிப்பார். அவங்க அம்மா சொல்ல மீற முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு, இதான் நடக்குது அப்படிங்கிறாங்க. சரி, உன் புருஷன் கூட சேர்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு, பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக என் புருஷன் கூட சேர்கிறதுக்கு நான் ஏதாவது வழி பண்ணால் தான் நடக்கும் ஆண்டி. ஆனால் மனோஜ் இன்றைக்கி நிலைமையில ரொம்ப நெரிசலில் இருப்பார். நான் இப்போ ஏதாவது பண்ண போனால் அவருக்கு என்ன பண்ணனே தெரியாமல் அவங்க அம்மா சொல்ல மட்டும் கேட்குற மாதிரி ஆயிடுவார். அதனால் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக விட போகிறேன். ஏன்னா அவர் இப்போ நல்லாவே தண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என்கிட்ட வழி கொண்டு வரதுக்கு அதுக்கு என்னால் அது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. என்னது, உன் புருஷன் தண்ணி சாப்பிட்டு ஒன்றத்துக்காக போகிறான், அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அதை நினச்சி நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல. எனக்கு ஒரு மைனஸ் இருக்கிற மாதிரி அந்த மனோஜுக்கு ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா அவர் ஏற்றுக்கு தானே ஆவார். நீங்கள் இப்படி தண்ணி சாப்பிட்டுட்டு ஒன்றத்துக்காகாமல் இருக்கீங்க, என் வாழ்க்கையை மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, நீங்கள் இதை பண்ணுறதை நான் ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்ல போகிறேன், எனக்கு மனோஜ் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உன் கதையை சாதிக்கிறதுக்கு யார் இப்படி போனாலும் பரவாயில்லை, யார் உடல் கெட்டு போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கியம்மா, அவன் 1000 தான் இருந்தாலும் உன் புருஷன் தானே அப்படிங்கிறாங்க. நான் அதை நினைக்க தான் செய்தேன், ஆனால் இனி மனோஜோ எங்கள் ஆன்ட்டியோ நினைக்கவே இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது நான் எப்படியாவது தானே பண்ணி ஆகணும். வாழ்க்கையை நான் பார்க்கல ஆண்டி, எங்கள் அம்மா அவங்க அப்பாவும் அவங்க சுயநலத்துக்கு என்ன வந்து ஒரு வயசுக்கு மூத்தாள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, வாழ்க்கை வம்பா போச்சு அப்படிங்கும்போது, அதை தான் பல வாட்டி சொல்லிட்டியம்மா, அதை விடு, இப்போ நடக்கக்கூடியதை பார்க்கணும். என்ன, உன் மாமியார் வீட்டை நீ ஏதாவது வகையில் குடைச்சல் கொடுத்தா தான் அவங்க வழிக்கு வருவாங்க. நீ இப்படி நான் ஒரு வீட்டில் ஒன்று இருக்க வச்சுருக்கேன், நீ அங்கே நீ இருந்துக்கிட்டு அதை பற்றியே யோசிக்கலைன்னா எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, கண்டிப்பாக நான் பண்ண தான் போகிறேன், அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி எப்படி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, அந்த வீட்டில் என்ன தவிர மீதி 2 மருமகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காத மீனாவும் எனக்கு பிடிக்காத அந்த சுருதியும் 2 பேரும் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு பவ்யமாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் அவங்க புருஷன் கூட சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. என்ன, அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஓதி வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் அந்த வீட்டுக்கு நான் போனால் சரியாக அவங்க மனநிலைக்கு அவங்க வருவாங்க. எனக்கு பண்ண பாவத்துக்கு அவங்க இப்படி ஆகிட்டோன்னா நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, என்ன தான் பண்ணணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. சுருதி ரெஸ்டாரண்ட் வச்சுன்னா ரொம்பவே திமிராயிருச்சு. அந்த மீனாவுக்கும் அப்படி தான், டெக்கரேஷன் வேலை பார்க்குறாங்கிறா, பூ வியாபாரம் பார்க்குறாங்கிறா, என் புருஷன் பெரிய சொந்த கார் வச்சுருக்கான், 2 கார் வச்சுருக்காரு, இந்த மாதிரி பில்டப் பண்ணுறான். இவங்க 2 பேரையுமே சின்ன பண்ணமாக ஆகணும் ஆண்டி அப்படிங்கும்போது, பண்ணிடலாம், முதல்ல நான் தந்திருக்க வீட்டுக்கு அங்கே போ, நான் அங்கே வரேன், இங்கே வந்து பேசினா சரி வராது, திடீர்னு மாஸ்டர் வருவாங்க என் வீட்டுக்கு, பார்வதி முன்னாடி என் வீட்டுக்கு வரமாட்டாங்க, இப்போ திடீர்னு வராங்க, யாராவது பார்த்துட்டா நல்லா இருக்காது அப்படின்ட்டு இருக்கும்போதே பார்வதி வந்துடுறாங்க. என்ன ரோகிணி, நீ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கும்போது, இல்லை நான் ஆன்ட்டியை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன சிந்தாமணி, உங்களுக்கு இந்த ரோகிணியை பார்த்தாலே பிடிக்காது அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ நல்லாவே பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் மாஸ்டர் வீட்டில் ஏன் இப்படி பண்ணோமா அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கும்போது, அதை நம்ம கேட்டு என்ன பண்ண போகிறோம் சிந்தாமணி, அவங்கள அனுப்பிவிடுங்க, விஜயாவை தெரிஞ்சால் கண்டிப்பாக வருத்தப்படுவா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்காங்க. சரி வந்துடுங்க ஆண்டி அப்படின்ட்டு போயிடுறாங்க. இங்கே பார்வதி சிந்தாமணிட்டு சொல்லுதாங்க, இங்கே பாரு சிந்தாமணி, உங்கள் ஃப்ரெண்டு தான் விஜயா, என்ன அவங்களுக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பழக்கவழக்கம் வம்பா போகும், கெட்டு போகும், அதனால் நீங்கள் வந்து நினைச்சிடணும், அதை பார்த்துக்கிட்டுங்க அப்படிங்கும்போது
சரி பார்வதி என்ன விஷயம் வந்தீங்க அப்படிங்கிறாங்க. வர 2ஆந்தேதி என் வீட்டுக்காருக்கு நினைவு நாள், நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விஜயா வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜயா வார மாதம் 2ஆந்தேதி என் வீட்டுக்காருக்கு நினைவு நாள், நீ வந்துடு அப்படிங்கிறாங்க. சரி பார்வதி, உன் மேலே 1000 கோவம் இருந்தாலும் அதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல, வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த பார்வதிகிட்ட பேசி பழையபடி ஆயிடணும், அவன் ஃப்ரெண்டுன்னு அவன் தானே அப்படின்னு நினைக்காங்க. இங்கே பார்வதிக்கு விஜயாவை பிடிக்கலனா கூட விஜயா குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது மீனா குடும்பத்துக்கு போகிறான், வீட்டுக்கு போகிறாங்க. மீனா வீட்டில் போய் விசேஷத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு முத்துக்கும் நேரில் அழைப்பு கொடுக்கணும், எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கார் ஸ்டாண்டில் போய் முத்தை கூப்பிட்றாங்க. மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை அண்ணன்ட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் பார்க்கில் போய், அண்ணன் வார 2ஆந்தேதி என் வீட்டுக்காருக்கு நினைவு நாள்ண்ணே, உங்கள் வீட்டில் வந்து எதை சொல்லலாம், ஆனால் விஜயா நானும் இப்போ சரியாக பேசிக்க மாட்டோம், அதனால தான் இங்கே வந்து சொல்கிறோம்ண்ணே, ஆனால் அவளையும் நான் வரணும் தான் வாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன், ஃபோனில் சொல்லிட்டேண்ணே அப்படிங்கிறாங்க. சரிம்மா, உன் கூட பேசுனதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தா, இப்போ வீட்டில் இருக்கிறதுனால மனோஜ் பிரச்சனையே நினச்சிக்கிட்டே இருக்கா, அவளுக்கு வேறு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. மனோஜ் மனசில் முதல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சவரை பண்ண சொல்லுமா. அவன் வந்து ரோகிணியை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவ தேவையில்லாமல் பண்ணும்போது நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. அண்ணன், ரோகிணியை மனோஜ் விரும்பிக்கு தான் கட்டிக்கிட்டான். நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாலும் அவங்களுக்கு பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. அதுபோக அவங்க 2 பேரும் எந்த ஒரியே இல்லாமல் வாழ்ந்த ஆட்கள், 2 பேரும் மறந்துட மாட்டாங்க அப்படிங்கும்போது, தெரியுமா இந்த ரோகிணி எங்கே இருக்கான்னு தெரியுமாம்மா, உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காளா, எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. அண்ணா என் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சிந்தாமணியும் கூப்பிட போனேன் என் வீட்டுக்காரு விசேஷத்துக்கு, அங்கே ரோகிணி நண்டா கேட்கும்போது நான் சிந்தாமணிட்ட சொன்னேன், இப்படி உங்களை தேடி வந்திருக்காங்களே, விஜயா பார்த்தா வருத்தப்பட மாட்டாங்களான்னு கேட்கல, இப்போ தான் வந்தா பார்வதி அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. அந்த சிந்தாமணிகிட்ட நல்ல பேச்சாக தான் இருப்பா போல இந்த ரோகிணி, அவங்க 2 பேரும் நல்லா சகஜமாக தான் பேசியிருந்தாங்க, என்ன பார்த்தோன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பரசுக்கு ஃபோன் அடித்து, பரசு அண்ணாமலை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ரோகிணி பண்ண விஷயத்தை கேள்விப்பட்டியா அப்படிங்கும்போது, ஆமாம் முத்து பார்த்தேன், முத்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன், எங்கள் அப்பா இப்படி ஆகிட்டாரு, கொஞ்சம் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, அவருக்கு ஆறுதல் தெரிவிங்க அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு இதை எப்படி பேசுறது உள் வீட்டுக்காதுன்னு நான் பேசலப்பா. சரி ரைட்டு, அந்த ரோகிணி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் தெரில பரசு, இந்த சிந்தாமணிகிட்ட நல்லா பேசுறது வைக்குதுன்னு சொல்லி சொல்லுதாங்க அந்த ரோகிணி கூட இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்குது. அதனால் வந்து அந்த ரோகிணி எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த சிந்தாமணி தான் அடிக்கடி பார்க்க வரதாக சொல்கிறாங்க, சிந்தாமணி வீட்டு பக்கத்தில் தான் நீ இருக்க, இதை கொஞ்சம் பார்த்து சொல்லு பரசு அப்படிங்கும்போது, கண்டிப்பாக சொல்லிடுறேன், சிந்தாமணிக்கு ரொம்ப வேண்டிய ஆள் நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்கான், அவன் மோகன் ஒரு பையன், அவங்ககிட்ட நான் ஏசுக்காக போட்டு வாங்குவேன் பாட்லரு அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பரசு வந்து அவர் மோகனை கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசும்போது, சிந்தாமணிக்கு சிட்டிக்குள்ளே எங்கெல்லாம் வீடு இருக்குது அப்படிங்கும்போது, அக்காளுக்கு சிட்டிக்குள்ளே எவ்வளோ வீடு இருக்குது, ஏகப்பட்ட வீடு அக்கா வந்து ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க, அந்த வீடை பூரா வாடகைக்கு கூட ஒத்திக்கு கூட இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, ஒரே ஒரு வீடை மட்டும் ஒரு ஆளுக்கு சும்மா இருந்துட்டு போட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அந்தளவுக்கு பண்ணுறாங்களா, எந்த வீடை சும்மா விட்ருக்காங்க அப்படிங்கும்போது, டவார்னு ஃப்ளோவில் இந்த வீடு அப்படின்றாங்க. யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆஹா இவர் எதுக்கு எல்லாத்தையும் கேட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை அப்படி நிப்பாட்டிக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல எந்த வீடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை, யாரோ ஒரு ஆளுக்கு அந்த சிந்தாமணி வந்து வாடகையே வாங்காமல் வீடை கொடுத்துருக்காங்களாம். அந்த சிந்தாமணி அம்மா வந்து சும்மா கொடுக்காது, ஆதாயம் இல்லாமல் கொடுக்காது, அதை பற்றி நம்மளுக்கு தெரியும், அந்த வீடாக தான் என் ரோகிணி இருக்குது வீடாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பரசு அது சம்பந்தமாக விசாரிச்சுட்டு டவார்னு அண்ணாமலை ஃபோன் அடி சொல்லியிருந்தார். அண்ணாமலை, அந்த வீட்டில் தான் ரோகிணி இருக்குது, அந்த வீடு வந்து சிந்தாமணி வீடு தான், சிந்தாமணி எதுக்கு இப்படி கொண்டு வச்சுருக்குன்னு தெரியல, அவங்களுக்கும் ஆகாதுன்னா ஏன் கொண்டு வைக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு சரியான கடுப்பு. விஜயா அப்படின்னு கத்துறாரு. என்னங்கன்னு ஓடி வராங்க.
நான் உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த சிந்தாமணி கூட நீ சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற. ஏங்க நீங்கள் அந்த சிந்தாமணியை என் கூட பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த சிந்தாமணி என்கிட்ட நடனம் படிக்க வராக, யோகா படிக்க வராக. அதுபோக மனோஜ் கதைக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் பிடிங்க மாஸ்டர் 50,000 எத்தனை லட்சம்னாலும் வாங்கிக்கிடுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. இப்படி யாருங்க செய்வா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாங்க, ஓங்கிட்ட இப்படி சொல்கிறாங்க சரியா. அங்கே ரோகிணியை அவங்க வீட்டில் எதுக்கு வாடகை இல்லாமல் அவங்க குடும்பத்தோடு கொண்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஒரு நம்பிக்கையானால தான் என்ன சொன்னது, அந்த ஆள் சொல்ல போய் தான் உன்ட்ட கேட்கேன் அப்படிங்கும்போது, யாருங்க சொன்னால், யார் சொன்னால், அந்த சிந்தாமணி வீட்டு பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு பறச்சிருக்காரு அவராக சொன்னார் அப்படிங்கிறாங்க. அவருக்கு என்ன தெரியும், சிந்தாமணிக்கு சிட்டிக்குள்ளே ஏகப்பட்ட வீடு இருக்குது, நிறைய பேருக்கு வாடகை விட்டுருப்பாங்க. ஏன் அதே வீட்டுக்கு இந்த ரோகிணி வாடகை போயிருக்கக்கூடாதா அப்படிங்கும்போது, இங்கே பாரு, ரோகிணியை பிடிக்காது வைக்காதுன்ற மாதிரி அதை சொல்லுது. ரோகிணிக்கு எதுக்கு எப்படி வீடு கொடுக்கும், நம்மளுக்கு அவங்களுக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு எப்படி கொடுக்கும் அப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே விஜயா ரொம்பவே யோசிக்காங்க. யோசிச்சோடனே சிந்தாமணிக்கு வழக்கம் போல் ஃபோன் பண்ணி, சிந்தாமணி என்னையும் என் குடும்பத்தையும் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை நல்லா பிடிச்சதுனால தான் நானே மனோஜுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்க்குறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் பாருங்கள், நானும் பார்க்குறேன். மனோஜ் வாழ்க்கையை சரி பண்ணணுன்னு தானே சொல்லியிருக்கிறேன். அவனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தானே அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. இல்லை அதுக்கு பேசலை சிந்தாமணி, என் வீட்டுக்கார் ஃப்ரெண்டு ஒரு ஆள் வீணாக போனவர் இருக்கார், அவர் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கார். அவர் வந்து நீங்கள் தான் ரோகிணிக்கு வந்து வாடகை இல்லாமல் இந்த இடத்துல தங்க வச்சுருக்கதா சொல்கிறாங்க அப்படிங்க. மாஸ்டர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அந்த வீட்டில் யாருமே இல்லை, யாரும் தெரியாமல் சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. நான் நம்பலை சிந்தாமணி, எனக்கு மனசில் ஒன்றும் மறைக்க தெரியாது, எனக்கு கோபம் இருந்தாலும் சரி தான், சந்தோஷமாக இருந்தாலும் சரி தான், உடனே காமிச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க வச்சுக்கேன். சரி மாஸ்டர், நான் நாளைக்கு உங்களுக்கு நேரில் வந்து பார்க்குறேன் அப்படிங்கும்போது, இல்லை நேரில் பார்க்க வேண்டாம், என் வீட்டுக்காரர் உங்க கூட பேசக்கூடாதுன்னு இருக்கார், நீங்கள் என்னை பார்க்கதா இருந்தால் வெளியிருந்து ஃபோன் பண்ணுங்கள், நான் எந்த இடம்னு சொல்கிறேன், அங்கே வச்சு நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஆஹா, இங்கே ரோகிணி இருக்குது எப்படியோ தெரிஞ்சு போச்சு, ரோகிணியை எப்படியாவது வெளியேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி உடனே அந்த வீடை காலி பண்ணி வேறு எங்கேயாவது போக பாருங்கள் அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி திடீர்னு எங்களை போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம், நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி தானே, நீங்கள் என்ன திடீர்னு போக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்போதைக்கு நீ போனால் தான் நான் ஒதுக்கலாமல் இருக்க முடியும், ஏன்னா நீ என் வீட்டில் தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஓரளவு. என்கிட்ட மாஸ்டரும் மாசுக்காக கேட்குறாங்க, அது போக மாமனாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுட்டது, வீட்டில் நீ இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சால் நல்லா இருக்காது, நம்ம அவங்கள வந்து பாடாப்படுத்தணுன்னா நீ எங்கே இருக்குன்னே தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி நான் இப்போ எங்கே தான் போகிறது அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, வீட்டுக்கு போங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு அட்ரஸை கொடுக்காங்க. இங்கே ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி அம்மா கேட்குறாங்க, இங்கே பாரு கல்யாணி, உன் கடந்த கால வாழ்க்கையை மறைச்சி ஒரு வீட்டில் கல்யாணம் முடித்த, அது தப்பு தான், அந்த வீட்டில் நீ சொல்லிவிட்ட, அவங்க ஏற்றுக்கல, இப்போ நம்ம இந்த சிட்டியில் எதுக்கு இருக்கணும், அதுபோக இந்த சிந்தாமணி உதவி நம்மளுக்கு எதுக்கு, உன் புருஷன் கூட சேர்கிறதுக்கு உனக்கு இருக்க ஒரே வழி, உங்கள் பாட்டியை போய் நம்ம பக்கத்து ஊரில் பார்த்து சரி பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாம் முடிய போகுது, நீ தேவையில்லாமல் எதுக்கு சிந்தாமணி பேச கேட்டு இங்கே இருக்க அப்படிங்கும்போது, இங்கே பாருமா, அந்த பாட்டி அந்த வீட்லேயே மூத்தவங்க தான், அவங்க சொன்னால் அண்ணாமலை அங்கிள் எல்லாருமே கேட்பாங்க, எங்கள் ஆண்டி உட்பட. ஆனால் மனோஜ் வாழ்க்கை விஷயத்தில் யார் சொல்லியும் எங்கள் அத்தை கேட்க மாட்டாங்க, அவங்கள எப்படி பண்ணால் நம்ம வழி கொண்டு முடியுமோ அப்படி தான் பண்ணணும், அதுக்கு ஒரே ரூட்டு இந்த சிந்தாமணி தான், சிந்தாமணியை வச்சு தான் நம்ம எல்லாமே கரையை கடக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க பாருடி, நிரந்தரமான ஒரு சந்தோஷத்துக்கு என்னென்ன வழின்னு பாரு, நீ தற்காலிக சந்தோஷத்துக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்க, அது நிலைக்காது, அந்த சிந்தாமணி நேர்மையாக போன மாதிரி தெரில, அப்படி உனக்கு என்னம்மா தெரியும் இந்த சிந்தாமணியை பற்றி அப்படிங்கிறாங்க. பாருடி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்க, நான் வந்த கொஞ்சம் சில நாட்கள்லேயே அந்த சிந்தாமணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், தேவையில்லாத இடத்துல நீ இருக்கிற, ஏற்கனவே நீ பண்ணது எல்லாமே தேவையில்லாத வேலை, இங்கே இருக்க இவங்க சப்போர்ட்டில் தான் நீ இருக்கேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் வீட்டில் கோவப்படுவாங்க, அது ஒரு ஒரியாக போய்கிட்டு இருக்கும். அதனால் நீ நடக்கக்கூடியதை பாரு, பேசாமல் நம்ம கிராமத்துக்கே போயிடலாம், பெரியவங்க தான் சொன்னாங்களே காலம் வந்து எல்லாமே சரி பண்ணி கொண்டு வந்துடும், அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு, ஆற போடு, எல்லாம் சரியாயிடும். ஆமாம், நான் ஆற போட்டோம்னா மனோஜ் வேறு கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவான், நான் மனோஜ் இல்லாமல்
இவ்வளோ பொய் சொல்லிவிட்டு ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்தது நான் மனோஜை வந்து வேண்டான்னு விட்டுட்டு போகுதுக்கா. நான் மனோஜ் கூட 100 வருஷம் சேர்ந்து வாழணும் மம்மி. அதனால் நான் வந்து அப்படிலாம் விட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிறிஸ்துவ கிராமத்துக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டுருந்தேன். பேசாமல் அங்கே இருக்கேன் அப்படிங்கும்போது, ஏம்மா என் மகன் தான் கிறிஸ்துன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் அங்கே கூப்பிட்டு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் மகனை, நீ முதல்ல வா, முடிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே சிந்தாமணி வந்துடுறாங்க. சரி ரோகிணி தப்பாக நினச்சிக்கிடாத, இந்த பணத்தை கையில் வச்சுக்க. மாஸ்டர் வந்து தான் மோனுக்கு எதையாவது செய்யணும்னு சொல்லி ஒரு வக்கீல், பெரிய வக்கீலை பார்க்கணுமுங்காங்க. நான் கூட போய் தான் நாளைக்கு போகிறேன், நீ என்ன பண்ண போகிறா அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் அவங்க பண்ணுவாங்க, உனக்கு நான் ஒரு வழியை சொல்லுதேன், நீ பண்ணு, அதுக்கு பதிலாக இழுத்துட்டு கிடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு பண்ணலாம், எப்படியாவது அந்த விஜயா கொஞ்சம் லேட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் அதை ஒன்றும் பண்ண முடியாது, நான் சொன்னால் மாஸ்டர் எனக்கு டவுட் ஆயிரும், நாளைக்கு காலைல ஒரு வக்கீலை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. உடனே அந்த வக்கீலை பார்த்துட்டு சரிமா நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே இவங்ககிட்ட கேட்குறாங்க சிந்தாமணிகிட்ட, எந்த வக்கீல்கிட்ட கூப்பிட்டு போனீங்க, எதை கூப்பிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இன்னாருங்கிறாங்க. அவங்கள போய் பார்க்காங்க. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏகப்பட்ட போய் சொல்லி நான் கல்யாணம் முடிச்சுட்டேன், ஆனால் மனோஜ் ரொம்ப விரும்புகிறேன், மனோஜுக்கு இதில் விருப்பம் இருக்குது, ஆனால் அவங்க அம்மா தான் வந்து வேண்டாது பண்ணுறாங்க, எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க சார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருவோம், நீங்கள் ஏதாவது பண்ண போய் வேறு மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்க. சரிம்மா, எனக்கும் பொம்பளை புள்ளி இருக்குது, என்ன நீ கொஞ்சம் டைம் ஆக்கிய, நான் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேப்பர் எதுவும் ரோகிணிக்கு அனுப்பாமல் அப்படியே விட்டுறாங்க. எப்படியா இருக்குது. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டிலேருந்து சொல்லுதாங்க, ஏங்க மனோஜ் கல்யாணம் முடிக்க எல்லா ஏற்பாடும் பண்ண போகிறேன், பெரிய ஒரு வக்கீலை பார்த்து எல்லாம் பண்ணியாச்சு, சிந்தாமணிக்கு அவங்க வேண்டியவங்க இருக்கும்போது, விஜயா நான் தான் உன்ட்ட சிந்தாமணி கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, ஏங்க சிந்தாமணியை பற்றி இல்லாதவங்களாம் எல்லாம்னு சொல்லுதாங்க, அவங்க தான் ஒரு பெரிய வக்கீலை கொண்டு பார்க்க வச்சாங்க, அது போக செலவுக்கு அவங்க தான் தராங்க, இனிமேல் இந்த வீட்டு விஷயத்தில் எதனால அவங்க சிந்தாமணி வருவாங்க, அதை யார் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கடவுளை போயிடுறாங்க. அண்ணாமலைக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகுது, ஏற்கனவே இந்த சிந்தாமணி இல்லாதையும் பொல்லாதையும் செய்யும், இப்போ என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ருக்காங்க. அப்போ முத்து வந்து, என்னப்பா ஒரு மாதிரி இருக்க, மனோஜ் கதையை மனோஜும் அம்மாவும் பார்த்துப்பாங்கப்பா, நீ சொன்ன மாதிரி அவன் வாழ்க்கையை அவன் தானப்பா பிடி எடுக்கணும், நம்ம என்னப்பா பண்ண முடியும், அம்மா சொல்ல கேட்குறதுல உனக்கு பச்சை பாப்பா அம்மா அப்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்டா, சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டே அவன் அப்படி ஆகிட்டான், இப்போ கூட எங்கள் அம்மா செஞ்சால் சரியாக தான் இருக்கணும்னு சொல்கிறான். உண்மையிலே அந்த ரோகிணி பிள்ளைய மறந்துட்டானா, இல்லை மறக்க முயற்சி பண்ணுதானா, இல்லைன்னா வேறு கல்யாணம் தான் முடிக்கணும்னு எண்ணத்தில் இருக்கானா, கருத்துட்டானா, ஒன்றும் தெரில அப்படிங்கிறாங்க. எப்பா நீ நைட்டு எப்படியாவது தெரிஞ்சுக்கிறேன் பாரு, தெரிஞ்சு உனக்கு சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ரவி நீ வந்து நைட் நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணி வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிறாரு. உடனே டேய் மாடிக்கு போனால் தெரிஞ்சிடும்டா அப்படிங்கிறாங்க. அதை நான் சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மனோஜ் நைஸாக கூப்பிட்டு மாடிக்கு போயிருந்தார். அங்கே போனால் ஆளுக்கு 2 தண்ணி சாப்பிட்றாங்க. அப்படின்னா மனோஜ் ரொம்பவே ரோகிணி நினச்சி புலம்புதார். அப்போ முத்து சொல்கிறாரு, அந்த பாரதம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், செல்லில் எடுத்து அவங்க ஃபோட்டோவை பார்த்துக்கிறேன், அழுதுக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், இப்படி இருக்கும்போது ஏன்டா அம்மா பேச்சை கேட்டுட்டு ஆடிட்டுருக்கேன், வேறு கல்யாணம் முடிக்க போகிறேன் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு. கல்யாணங்கிறது வந்து 1000 கால பந்தம், என்ன அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று அப்படிம்பாங்க. அதை மாதிரி முன்னாடியே அது வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதை மாற்றிட்டு நீ வேறு கல்யாணம் முடிக்க போகிறேன்னா அது லாயக்கப்படுமா, நீ என்ன சின்ன பையனா, அதுபோக அவங்க 2ஆவது கல்யாணம் நீ சொல்லுத, நீ இப்போ முடிக்க போகிறது என்னதுட்டா அப்படி அப்படிங்கன்னா மனசு ரொம்பவே குழம்புறாரு. ரவியும் சொல்கிறாரு, முத்து சொல்கிறது சரி தான், நான் மனோஜ் அம்மா என்ன முடிவுனாலும் எடுக்கட்டும்னா அவன் கல்யாண விஷயத்தில் அவன் வாழ்க்கை விஷயத்தில் எடுக்க வேண்டாம், நீ ஒரு முடிவெடு, நீ ரோகிணி மேலே அதிக பாசம் வச்சுருக்க அந்த அண்ணி மேலே அப்படின்னா ரோகிணியோட தான் வாழ்வேன்னு நீ சொல்லு, நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணலாம், கிருஷ்ணனை மீட்டுள்ள பையன் தானே அப்படிங்கிறாங்க. நல்லாவே முடிவெடு, நானும் மீனாவும் கிருஷ்ண எடுத்து வளர்க்கணுன்னு பார்த்தோம், அது நடக்கலை, இப்போ ரோகிணி பையனா நம்ம பையமாக தானடா, நீ வந்து உங்கள் அம்மாட்ட பேசு அப்படிங்கிறாங்க. நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்து போயிடுறாரு. போனோன்னா மனோஜ் ஃபுல்லாக டோஸில் வரதை பார்த்துட்டு, டே முத்து என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கும்போது, நான் மட்டும் சாப்பிடல மனோஜும் சாப்பிட்ருக்கான், நீங்கள் எனக்கு தண்ணி சாப்பிட்றதுக்கு என்னையும் ரவியும் மனோஜ் என்னன்னாலும் ஏசுங்க வைங்க
ஆனால் மனோஜ் மனசு ஃபுல்லும் பாரமாக தான் இருக்காங்க. அவன் தண்ணி சாப்பிட்டு அதே தான் புலம்பிகிட்ருக்கான். நீங்கள் திடீர்னு வேறு கல்யாணம் வச்சு நல்லா இருக்காது. அவன் எங்கள் அண்ணன். அவன் விருப்பத்துக்கு எதிராக எது இருக்கக்கூடாது தான். அவன் விருப்பம் முடிவே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போதே அவன் என் பிள்ளடா அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் என்னென்ன பண்ணுங்க நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கியிருந்தாரு. எங்கள் முத்து ரவிட்டு சொல்லுதார், பார்த்தியாடா இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கோம் உனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டுருக்கும். அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னடா முத்து ரவி ஏன் தேவலாம் பண்ணிட்டுருக்கீங்க போய் தூங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போயிருந்தாங்க. இப்போ விஜயாவுக்கு சரியான குழப்பமாக இருக்குது. மனோஜ் வந்து நம்ம பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா, இல்லை முத்து சொல்கிற மாதிரி கல்யாணத்தன்னைக்கு முதல்ல செஞ்ச மீனாவும் ஏற்பாடு பண்ணும்போது ஓடின மாதிரி ஓடிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ விடிஞ்சோடனே மனோஜ் போய் எழுப்புறாங்க. மனோஜ் எந்திடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா கடைக்கு நேரம் ஆச்சா அப்படிங்கிறாங்க. கடைக்கு உங்கள் அப்பாவை போக சொல்லிட்டேன் சாவி எடுத்து. இனிமேல் நீ உனக்கு கல்யாணம் முடிய வரைக்கும் உங்கள் அப்பா தான் ஃபர்னிச்சர் கடையை பார்ப்பாரு. நீ எனக்கு ஒரு மட்டும் உறுதியாக சொல்லணும்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நான் போத்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படிங்கும்போது, அதில் உங்களுக்கு என்னம்மா சந்தேகம், இங்கே எந்த பொண்ணை பார்ப்பீங்களோ நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன், கல்யாணத்தன்னைக்கு எனக்கு ஓடி ஏற்கனவே எனக்கு பழக்கம் இருக்குது. அதேமாதிரி போய்ட்டு நான் என்னடா பண்ணுறது, அம்மா நான்கிட்ட தான்டா நிற்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா அந்த மாதிரி நடக்காது, நீங்கள் சொல்லுறதை நான் கேட்பேன். அப்பா பார்த்த பொண்ணு படிக்கலை அந்த மீனா, அது வசதியும் கிடையாது. அதனால் இப்படி ஒரு வாழ்க்கையை நான் இவ்வளோ படிச்சுட்டு அமைச்சிக்கணுமா, எனக்கு பிடிக்கல, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த பணத்தை வச்சுட்டு நான் தூர போனேன். ஆனால் நீங்கள் பார்க்க போகிற பொண்ணு அப்படி இல்லையே, பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, அப்படி பண்ண தானே எனக்கு பார்ப்பீங்க. அந்த ரோஹிணி கூட நீங்கள் அப்படி தானே பார்த்தீங்க, நல்லா படிச்சிருக்கா, நல்லா வசதியான வீட்டு பிள்ளை இருந்தால் கல்யாணம் முடிச்சிங்க, கடையில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நல்ல இடம் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கார். விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். யார் என்ன சொன்னாலும் சரி தான், என் பையன் மனோஜ் என் பேச்சை மட்டும்தான் கேட்பான் ஏன்னா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தில் ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ராஜேஸ்வரி உன் வீட்டில் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்ன விஜயா ரொம்ப நாளாக வீட்டு பக்கமாக ஆளே இருக்காங்களா, ஒரு பொண்ணு கூட இல்லை அப்படிங்கும்போது, வீட்டில் ஏகப்பட்ட உரி அப்படிங்கும்போது நடந்ததை சொல்லுவாங்க. அப்படியா சரி ரைட்டு பார்த்துக்கலாம், ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம்ல ஏற்கனவே மனோஜுக்கு, அதே இடத்துல பார்த்துடலாம் வச்சிடலாங்கிறாங்க. சரி ரைட்டு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி இங்கே மீத்து ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு பையன்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி ரவி அங்கே வந்து ரொம்ப சூப்பர் மாஸ்டர் அங்கே இருக்கான், அதனால் அந்த மீத்து ரெஸ்டாரண்ட் ரொம்பவே நல்லாவே ஓடுது. ஏன் தங்கச்சி சுருதி நடக்கிற ஹோட்டல் ஒழுங்காக ஓட மாட்டாங்குது, அதனால் இந்த ஹோட்டலை எப்படியாவது மூட வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் அப்படி பேசுகிறீங்க, அந்த ஹோட்டலில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம், ரவி சார் சூப்பராக பண்ணுவார் பாரு அப்படி அவன் பண்ணுறாரு வைக்கிறாரு, அதனால் ஓட மாட்டேன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது மேடம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ காசுனாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணியும் கூட்டு கொண்டு பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கும் காசு தேவைப்படுது. சரி ரைட் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரவி தானே சமைச்சிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லுவார், அதுக்கப்புறம் தானே சப்ளை பண்ணுவாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவர் சாப்பிட்டு ஓகேன்னு சொன்னோன்னே, இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அந்த சாப்பாட்டில் தூவிடுங்க, தூவிட்டு மட்டும் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ஓகே அப்படிங்கிறாங்க. அங்கே மீத்து ஹோட்டலில் சாப்பாடு எல்லாம் ஆஃபீஸை ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணோடனே சப்ளை பண்ணதுக்கு ரெடி பண்ணதுக்கு முன்னாடி அங்கே ரோகிணியும் சிந்தாமணியும் கொடுத்ததை தூவிடுறாங்க. தூவினோடனே அங்கே தகவல் சொல்கிறாங்க. சிந்தாமணி ஏற்பாடு பண்ணி வச்ச ஆட்கள் எல்லோரும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. போய் செல்லில் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், இந்த சாப்பாடு உள்ள நல்லா இருக்குது பாருங்கள், இங்கேயே சாப்பிடுதாவா வைக்காவா, இது சாப்பிட்டா என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லி அவங்கவுங்க வீடியோ போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அது பயங்கரமான பெரிய பெரிய அதிகாரிலாம் பார்க்க வராங்க. வந்தோடனே இன்னும் எப்படி இருக்குது எது இருக்குது, இந்த ஹோட்டல் சரி கிடையாது, இந்த மூடன்னு வைக்கணுங்காங்க. இது யார் சமைச்சா அப்படிங்கும்போது, ரவி தான் சமைச்சார் அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. சொன்னேன் என்ன ரவி நீங்கள் இவ்வளோ நாள் ஒழுங்காக தானே சமைச்சிட்டு இருந்தீங்க, எப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது, அந்த சிந்தாமணி ஏற்பாடு பண்ண ஆள் சொல்லியிருந்தாரு, இங்கே பாருங்கள் மேடம், முன்னாடி ரவி சார் ரொம்ப நல்லா சூப்பராக தான் சமைக்கார், கடை சூப்பராக போயிட்டது, இப்போ அவர் வீட்டம்மா ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தோன்னே இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து வைக்கிறதுக்கு முடிவுக்கு அவர் வந்துட்டார் போல் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவிக்கு சரியான கடுப்பாகுது. அது எப்படி அப்படிங்கும்போது, ரவி நான் அவங்கள நம்பலை அப்படிங்கும்போது, மேடம் நீங்கள் நம்புகிறீங்க ஆனால் அவர் நம்பிக்கையாக இருப்பாருன்னு தெரியாது அப்படிங்கும்போது, நீங்களாம் வந்து பண்ணுறதை நம்ப முடியாது, ரவி ரொம்ப நல்லா ஒரு உள்ளவருன்னுட்டுருக்காங்க, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, இந்த கடையை மூட தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி
ஓடி வைக்க வேண்டியதை வச்சுட்டு போயிடுறாங்க. இன்னும் கடை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த மீத்து சரியான கடுப்பில் இருக்காங்க. அப்போது ரோகிணி பார்க்க போகிறாங்க யாராவது மீத்துவை. என்ன மீத்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி நல்லா இருப்பீங்க? உங்கள் ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரு ஸ்ருதி மூட வச்சிட்டாங்க. எங்களுக்கு மனசு கேட்கல. அதனால தான் வந்து எங்கள் ஸ்ருதி பண்ண தப்பு தான் சொல்ல தான் வந்தோம். என்னது, என் ரெஸ்டாரண்ட்டை மூட வச்சது ஸ்ருதியா? ஆமாம், அவங்களுக்கு தெரியாதா? ரவியை வச்சு தான் அதை பண்ண வச்சாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே மீத்துக்கு சரியான கடுப்பாகுது. அப்போ என் ஹோட்டலில் வந்து மூட வச்சது ரவியா, ஸ்ருதியா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி தான் எங்கள் ஹோட்டலில் இப்படிலாம் பண்ணிட்டாரு வச்சுட்டாருன்னு சொல்லி மீத்துவே ரவி மேலே நினைக்கிறாங்க. ஒரு பேப்பர் எழுதி கூட ஸ்டேஷனில் கொடுத்துருந்தாங்க. இங்கே சிந்தாமணியை வச்சு இருக்குன்னு இருக்கி ரவியை ஸ்டேஷனில் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. கூப்பிடோன்னா ரவி ஸ்டேஷனுக்கு போகிற இந்த தகவல் தெரிஞ்சு முத்து எல்லோரும் போகிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது மீத்து ஹோட்டலை மூடதுக்கு ரவி தான் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் மீத்துட்ட பேசுகிறாங்க. ரவி இப்படி செய்வார் நினச்சே பார்க்கல. அவர் பஞ்சாயத்து ரெஸ்டாரண்ட் நல்லா வரணும், நான் ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படிங்க அப்படி பண்ணிட்டாரு. இது எப்படி நான் விட முடியும், வைக்க முடியும் அப்படிங்க. உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் உள்ள ஆள் தான். எங்கள் வீட்டில் உள்ள ஆளா அப்படின்னு சொல்லி எல்லாருமே திரும்பி பார்க்காங்க. உடனே இதில் யாருமே இல்லை. மனோஜ் இருக்கார்ல, அவர் வீட்டை தான் சொன்னாங்க. ஸ்ருதி தான் இந்த மாதிரி வேலை பார்த்தாங்க ரவியை வச்சுன்னு சொன்னோன்னா அப்படி பண்ணேன். ஸ்ருதி எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை பார்க்கல. என்கிட்ட வேலை பார்க்குறது வந்து ரவி தானே. ரவி மேலே அள்ளி கொடுத்துருக்கேன். ரவி உள்ளே போட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி ரோகிணி வராங்க. வந்துட்டு, என்ன ஸ்ருதி, நீயும் உங்கள் புருஷனையும் பிரிப்பான்னு சொன்னேன், இம்ப்ரெஷனா? இப்போ ரவி உள்ளே போயிட்டார். அடுத்த தடவை முத்தையும் உள்ளே போகிறேன். உங்களால் ஆனதை பாருங்கள். அதுபோக நீங்கள் இப்படி ஓவராக பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு போகிறாங்க. போனோடனே இங்கே விஷயம் சரியான கடுப்பாகிறதுக்கு என் மோனவும் உள்ளே வச்சுட்டு அடுத்தாப்புல எல்லோரையும் உள்ளே வைப்பாங்க. அவளை சும்மா விடக்கூடாது, என்ன பண்ணுதான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே முத்து சொல்கிறாரு, இப்படி தான் வந்து சீன் அந்த பார்லர் நம்ம போட்டுட்ருக்கோம், அதில் ஒன்றும் ஆகாது, ரவியை சீக்கிரம் வெளியே எடுக்கணும், அது என்ன வழியாக பார்க்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே வாசுதேவனும் சுதானும் ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க. உங்கள் வீட்டு கதைக்கு என் மாப்பிள்ளை இது கோர்த்து விடணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சொல்கிறாங்க, நாங்கள் என்னங்க பண்ணோம், அவங்ககிட்ட வேலை பார்க்க மீத்து தான் வந்து இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. மீத்தை போய் பார்க்குறாங்க. அவங்க ரோகிணி தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ரோகிணியை பார்த்து சுதா பேசுகிறாங்க, பாரு என் வீட்டுக்கு வந்து நான் மாவை மறுத்தேங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆத்திர அவசரம் பணம் வாங்கியிருக்கேன். ஆனால் நீனே இவ்வளோ உசி பேத்தி என் மருமனை உள்ளே அனுப்பியிருக்க, நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சும்மா விடனா என்ன பண்ணிடுவீங்க? எங்கேயோ இருந்து வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு அங்கே சம்மத்தி மனதை வச்சு இங்கே சீன் போட்டுட்ருக்கீங்க. நான் இங்கேயே இருந்து இங்கேயே வளர்ந்துருக்கோம்.